ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. என்ன ட்ரஸ்ட் பண்ணி வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், வெளி ஊரில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் பார்த்து என்னை நம்பி வண்டியோட பாதி பேமெண்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் 70,000 80,000 சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வீடியோவில் மட்டும் பார்க்குறேன். என்ன நான் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர்கிட்ட வாங்கினா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் ரொம்ப கரெக்டாக இருக்கும், டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்ஜினு அவுட்லுக்கு பெயிண்டிங்கு ஸ்பேர்ஸ்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத அந்த சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் விஷயத்தில் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குகிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு வண்டிக்கு சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் தான் அங்கே தலையெழுத்து. அது சரி இல்லைனா உங்களால் லைஃப் லாங் அதை வச்சுக்க முடியாது. விற்கிறதுக்கும் பயப்படணும். நீங்கள் அதை வாங்குறது கூட தெரியாமல் வாங்கிடலாம், ஆனால் விற்கிறதுக்கு நீங்கள் பயப்படணும். எந்த ப்ராப்ளம் எப்போ நம்மளை தேடி வருமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் கம்மியாக கிடைக்குதுன்னு சில வண்டி வாங்கிடாதீங்க. ஏன் 1.5 லட்சம் 2 லட்சம் 1.25 லட்சத்துக்கு விற்கிற வண்டி கூட அப்படியே பிராண்ட் நியூவாக இருக்க வண்டியில் கூட அந்த மாதிரி ஃபால்ட் இருக்குது. சில பேர் தெரிஞ்சு விற்கிறாங்க, சில பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. ஸோ தெரியாமல் விற்கிறாங்க. நான் வாங்கும்போது எப்படி தான் இருந்துச்சுன்னு, ஆனாலும் அவங்க வாங்கும்போது அப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க. நம்மக்கிட்ட நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரே ஒரு வண்டியில் கூட அந்த மாதிரி நான் எடுத்து பண்ணதே இல்லை. ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் மற்ற வீடியோஸை மற்ற சேனல்ஸை மற்ற ஷாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், அது வேறுங்க. நான் டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருப்பேன், சொன்னதை தான் தருவேன். இந்த ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வந்து புதுசுனா பிராண்ட் நியூனா அது பிராண்ட் நியூ தான். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வண்டி பண்ணி கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி தேங்க் பண்ணுறதை நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா கடமைப்பட்டிருக்கேன்ல, என்னை ட்ரஸ்ட் பண்ணி புக் பண்ணுறீங்க. அண்ட் புதுசாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், பழைய வியூவர்ஸ், என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் ஒரே ஆளாக தான் இந்த சேனல் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு யாரையும் நான் வச்சுக்கலைங்க. பார்ட்னர்ஷிப்பாக நான் வச்சுக்கல, ஒரே ஆளாக பண்ணிகிட்ருக்கேன். முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வீடியோ என்னால் கரெக்டாக போட முடியல. வாரத்துக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினைப்பேன். அட்லீஸ்ட் 2-3 வாரங்கள் ஆகிடுது. ரியலி சாரி வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம். ஏன்னா ஒரு வண்டி ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரது அவ்வளோ பெரிய வேலை. பெயிண்டிங்லேருந்து அப்புறம் நிக்கலிங், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக் ஷெட்டு, ஸ்பேர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் அலையிறேன். நிக்கல்னால் நம்ம வண்டியில் எதுவுமே நிக்கல் பண்ண மாட்டோம், சைலன்சரை தவிர்த்து. அதுவும் ஒரிஜினல் சைலன்சர் தான் எனக்கு வந்து நிக்கல் பண்ணி வேணும். சின்ன சின்ன அடி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓல்டு சைலன்சர்னால சின்ன சின்ன அடிகள் தான் இருக்கும். சில பேர் ஓகே சொல்லிவிடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா புதுசே போட்டுருங்க எதுக்குன்னு. புதுசில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வரதில்லை, நிறைய பேருக்கு தெரியும். அதோட ஃபஸ்ட் காப்பி செம்மையாகவே இருக்கும் பீட்லாம். அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா நான் நிறைய வண்டியில் கொண்டு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு க்ளீனாக வேணால் நீங்கள் அது கூட என்கிட்ட சொல்லலாம், நான் பண்ணி தருவேன். அண்ட் வண்டி எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலருங்க. இந்த கலர் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது RX100 கலர். RX100னா ரிங்கு தானே வரும், இந்த பீடிங்கில் ரிங்கு தானே வரும். இது என்ன கலர்? ஆமாங்க, இந்த கலர் வந்துச்சு. இது பிளாக்லேயும் வந்துச்சு, சில்வர்லேயும் வந்துச்சு. சரியான கலருங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர். ஸோ யாரா ஆர்டர் கொடுப்பா, யாரா இதை வந்து செய்வான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தர் ஆர்டர் கொடுத்தாரு. ஸோ அவருக்காக வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு பண்ண வண்டிங்க இது. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷமாக யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நான் பைக் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் 3 வருஷத்தில் ஒரே ஒரு வண்டி கூட இந்த மாதிரி என்கிட்ட புக் ஆனதில்லை. இந்த கலரில் கொடுத்தாரு, சூப்பராக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? கீழேயும் சில்வரு, மேலேயும் சில்வரு, வண்டி ஃபுல்லாக நிக்கலிங். அழகாக இருக்கா? நல்லா தாங்க இருக்கும். பார்க்கும்போது பைக்கில் வச்சு பார்க்காத போது நிறைய பேருக்கு பிடிக்கல நான் காமிக்கும்போது, ஆனால் வச்சு பார்க்கும்போது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் ஃபுல்லி ரெஸ்டோர்ட் அண்ட் போல் நட் கிட் எல்லாமே புதுசு வாங்கி நிக்கல் கொடுத்துருவேன். ஸ்விட்சஸ்ஸு, யோக்கு, லிவரு, மீட்ரு, பைலட் லேம்ப், இண்டிகேட்டர், லைட்டு எல்லாமேங்க. அது ஏன் டேங்கை தூக்குனா அது கீழே வர ஒயரிங் கிட்டு, அப்புறம் உங்களுக்கு ரெக்டிஃபயரு, சிடிஐ காயிலு, புட்டி காயில் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயில் எல்லாமே புதுசு தான் போடுவேன். என்னடா டேங்க்கில் இருக்க பொருள்லாம் பழசு போட்டுருவாரு, கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே புதுசு தான் போடுவேன், பேக் டயர்லேருந்து ஃப்ரண்ட் டயர் வரைக்கும். ஏன்னா ஃபுல்லி ரெஸ்டோர்ட்னா அதுதாங்க இருக்கிறதே. மேக்கப் பண்ணி போடுறது ஃபுல்லி ரெஸ்டோர்ட் ஆகாது. ஸோ ஃபுல்லி ரெஸ்டோர்ட்னா நான் சொல்கிறது தான். நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட கூட எது கழட்டி பார்த்தாலும் புதுசு தான் போட்டிருக்காரு சொல்லுவாங்க. ஏன் டயரை நீங்கள் அவுத்து உள்ளே பார்த்தாலும் டயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா புது ரிம்மு தான் இருக்கும், இந்த ரெஸ்ட்டும் இல்லாமல். அதே மாதிரி டியூப்லாம் புதுசு. அதே மாதிரி ஃபோக்ஸ்லாம் பழைய ஃபோக்ஸ்லாம் நிக்கல் பண்ணி போட மாட்டேன். புது ஃபோக்ஸே வாங்கி நிக்கல் பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சமாவது லைஃப் வரும். அண்ட் பின்னினோட ஹேண்டர் பேர்லாம் ஒரிஜினல்லே கிடச்சிடுது, மட்கார்டு பேக் மட்கார்டெலாம் கிடச்சிடுது. ரிம்மும் பார்த்திங்கன்னா நிக்கல்லே பக்காவாக வந்துடுது. எடுத்து நிக்கல் பண்ண மாட்டேன், நிக்கல்லே புதுசு பக்கம் வந்துடுது. ஃபோக்ஸ் மட்டும் எல்லோ கலரில் வர ஜிங்க் கலரில் வரும், அதை எடுத்து நான் நிக்கல் பண்ணுவேன். வேறு சைலன்சர் ஒரிஜினல் கேட்கணும் நிக்கல் பண்ணுவேன், நார்மலாக கேட்குறவங்களுக்கு அப்படியே வாங்கி போட்டுருவேன். ஸோ அந்த ஃபஸ்ட் காப்பி சொன்ன பார்த்திங்கன்னா அது பம்பர்லாம் அப்படியே வந்துடுது. வேறு எல்லாமே நீங்கள் ஒரு வண்டி ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிக்கல் பண்ணி போடுறது தான். ஸோ வண்டி எப்படி இருக்குது? ஸோ இந்த வண்டியை நான் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்ட அப்புறம் இந்த வண்டி நம்ம ஒரு ஃபுல்
டிஸ்கிரிப்ஷன் வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். வண்டி ஒரு பக்கா டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. ஸோ வண்டியோட ஒரிஜினல் பீட் எப்படி இருக்குங்க. ஸோ சைலன்சர் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே இந்த ஃபஸ்ட் காப்பி வாங்கி போட்டது தான். ஏன்னா ஒரிஜினல் டென்ட் இருக்கனால வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் காப்பினால் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட் எப்படி இருக்குது, ஒரிஜினலாக தாங்க இருக்கும். ரொம்ப கேவலமாலாம் இருக்காது, ஒரிஜினலாக தான் இருக்கும். பீட்லாம் சூப்பராக இருக்கா. ஸோ வண்டி எல்லாமே புதுசாக ரெடி பண்ணது, எல்லாமே A to Z எல்லாமே பின் டு பின் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வண்டியோட FC பார்த்தீங்கன்னா 2026, இன்னும் 2 வருஷம் வரைக்கும் இருக்குங்க FC. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் போட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா என்றைக்குமே நம்மக்கிட்டேருந்து போகிற வண்டி பார்த்திங்கன்னா FC இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கொடுக்கவே மாட்டேன். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருவேன். அண்ட் FC இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்குது. அண்ட் டேக்ஸும் அப் டு டேட்டில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட வாங்குகிற வண்டி எல்லாத்துக்குமே சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் வண்டியை சேலே கொண்டு வருவேன். அப்படி இல்லைனா நான் சேல் கொண்டு வர மாட்டேன். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் சொல்கிறேன். மற்றபடி அவுட்லுக்லாம் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணுறது தான். ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 80% ஆஃப் வெஹிக்கிள் கூட என்கிட்ட சேல்ஸுக்கு வரும். நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ வண்டி பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி RX 135, RX 100, RX Z எல்லாமே நான் கொண்டு வருவேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். வேணுன்றவங்க கால் பண்ணி புக் பண்ணுங்கள். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வண்டி எடுத்து பண்ணுவேன். ஜப்பான் மேக்கும் இருக்குது. ஸோ ஜப்பான் மேக்குக்கு கொஞ்சம் அதிகமாக வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக 3 to 4 months இந்தியன் மேக்குக்கு ஆகிடுது. ஜப்பான் மேக்குக்கு 5 to 6 months கூட ஆகிடும். ஏன்னா உங்களுக்காக ஒரு வண்டி நிறைய வருஷமாக தேடிட்டு இருப்பீங்க. ஸோ கிடச்சிட்ட அப்புறம் சில மாதங்கள் தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டா கிடச்சிரும். ஸோ பொறுமையாக தான் நான் பண்ணி தருவேன். பொறுமையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்து புக் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் அண்டு வண்டி கண்டிஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன். எந்த ஊராக இருந்தாலும் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.